காலத்தில் குருவியின் வளையல் வீடு. ஒரு அழகான காட்டுல இருந்த அடர்த்தியான மரங்களோட நடுவுல மீனுக்குருவி ஒரு சின்ன கூட்டை கட்டி அதுல தான் பொண்ணு சாரா கூட வாழ்ந்து வந்துச்சு. சாரா, அம்மா உணவெடுக்க போறேன், நீ வீட்டுக்குள்ள பத்திரமா இருந்துக்கோ, அம்மா கூடிய சீக்கிரம் உனக்காக ஒரு நல்ல மர வீட்டை கட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி உணவு தேடுறதுக்காக பறந்து போச்சு. அந்த காட்டுல உணவு கிடைக்கிறது தினம் தினம் ரொம்பவும் கஷ்டமா இருந்துச்சு. மீனுக்குருவி தினமும் நிறைய தூரம் பறந்து போய் தான் பொண்ணுக்காக உணவு எடுத்துட்டு வரும். அப்படியே காட்டுல சாயந்தர நேரம் வந்துச்சு. அன்னைக்கு மீனுக்குருவிக்கு கொஞ்சம் காஞ்ச தானியங்கள் தான் கிடைச்சது. அதை எடுத்துக்கிட்டு அது மறுபடியும் தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. ரொம்ப பசியா இருந்த சாரா தான் அம்மா கொண்டு வந்த உணவை வேக வேகமா சாப்பிட ஆரம்பிச்சா. அந்த நேரத்துல திடீர்னு வானத்துல கருமேகங்கள் சூழ ஆரம்பிச்சது. இத பார்த்த மீனுக்குருவி ரொம்பவும் கவலைப்பட்டுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே காட்டுல பலமான மழை பெய்ய ஆரம்பிச்சது. மழையோட சேர்த்து வேகமா புயல் காற்றும் வீச ஆரம்பிச்சது. மீனுக்குருவி தான் பொண்ணு சாராவை அணைச்சபடியே தன்னோட கூட்டுல பயந்து போய் உட்கார்ந்து இருந்துச்சு. அந்த நேரத்துல திடீர்னு அந்த வேகமான காற்றுல ஒரு மரத்தோட கிளை பறந்து வந்து சாராவோட தலையில மோதிடுச்சு. ஐயோ அம்மா, எனக்கு ரொம்ப வலிக்குது. பயப்படாத, உனக்கு எதுவும் ஆகாது. நம்ம காட்டுல உணவு பற்றாக்குறை இருக்கிறதுனால என்னால சரியான நேரத்துல மர வீட்டை கட்ட முடியாம போயிடுச்சு. அம்மா உன்னை பாதுகாப்பா வைக்கிறதுக்காக ஏதாச்சும் இடத்த பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி வேகமா பாதுகாப்பான இடத்தை தேடி அங்கிருந்து பறந்து போச்சு. மீனுக்குருவி ரொம்ப நேரமா பறந்த அப்புறமும் அதனால எந்த ஒரு இடத்தையும் கண்டுபிடிக்க முடியல. அந்த நேரத்துல ஒரு மரத்தோட கிளையில ஏதோ மின்னுறது மாதிரி மீனோட கண்ணுக்கு தென்பட்டுச்சு. உடனே மீனுக்குருவி அந்த வெளிச்சம் வர திசையை நோக்கி பறந்து போச்சு. பக்கத்துல போய் பார்த்த நேரம் அந்த இடத்துல ஒரு தங்க வளையல் இருந்துச்சு. உடனே மீனுவும் அந்த வளையலை கைகளால எடுத்து பார்த்துச்சு. இது ஒரு தங்க வளையல் மாதிரி இருக்கே, இது யாருக்கு சொந்தமானதுன்னு தெரியலையே. மீனுக்குருவி இப்படி சொன்னதுமே அந்த வளையல் தன்னோட கண்ணை திறந்து பார்த்துச்சு. குருவி, நீ ரொம்பவும் அதிர்ஷ்டசாலி. நான் ஒரு விருப்பத்தை நிறைவேற்ற வளையல். ஞாபகம் வச்சுக்கோ, நான் உன்னோட தேவைகளை மட்டும்தான் நிறைவேற்றுவேன், உன்னோட பேராசையே இல்ல. சரி சொல்லு, உனக்கு நான் இப்போ என்ன செய்யணும்? மந்திர வளையலே, என் பொண்ணு பாதுகாப்பா இருக்கிறதுக்காக எனக்கு ஒரு உறுதியான வீடு கொடுங்க. சரி, கண்டிப்பா தரேன். என்ன உன் கூட கூட்டிட்டு போ. உடனே மீனுக்குருவியும் அந்த வளையலை எடுத்துக்கிட்டு தான் கூடு இருந்த இடத்தை நோக்கி பறந்து போச்சு. இதுதான் என் கூடு, இந்த இடத்துல எனக்கு ஒரு உறுதியான வீட்டை கொடுங்க. உடனே அந்த மந்திர வளையலும் தன்னோட சக்தியால ஒரு உறுதியான வளையல் வீட்டை உருவாக்குச்சு. அந்த வீடு பார்க்கிறதுக்கு ரொம்பவும் அழகா இருந்துச்சு. ஐயா அம்மா, எனக்கு இந்த வீடு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. சூரியனோட வெளிச்சமும் மெது மெதுவா வர ஆரம்பிச்சது. அந்த காட்டோட ஒரு ஓரத்துல விவசாயியோட கோதுமை வயல் ஒண்ணு இருந்துச்சு. அந்த வயல்ல விவசாயி பறவைகளை பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் தானியங்களை போட்டு வச்சாரு. மீனுக்குருவி தன்னோட புதிய வீட்டுக்காக மென்மையான புல்லை எடுக்கிறதுக்காக அந்த கோதுமை வயலை நோக்கி பறந்து வந்துச்சு. அப்படி பறந்து வந்த மீனுக்குருவி விவசாயியோட வலையில சிக்கி இருக்கிற லூசி புறாவை பார்த்துச்சு. மீனு, நான் இந்த வலையில ரொம்ப நல்லா மாட்டிக்கிட்டேன். என்னால வெளியே வரவே முடியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த மோசமான வேட்டைக்காரன் இங்க வந்துருவான். சீக்கிரம் இங்க இருந்து போயிடு. லூசியக்கா, உங்களுக்கு எதுவும் ஆகாது, நான் கண்டிப்பா உங்களை காப்பாத்திடுவேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தாரக்கையில மறைச்சு வச்சிருந்த அந்த மந்திர வளையலை வெளியே எடுத்துச்சு. மந்திர வளையலே, சீக்கிரம் இந்த வலைய அறுத்துடுங்க. உடனே மந்திர வளையலும் தன்னோட சக்தியால அந்த வலைய அறுக்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த வலை அறுந்து லூசி புறா வெளியே வந்துச்சு. என்ன இது அதிசயமா இருக்கு. இந்த வளையல ரொம்ப பத்திரமா வச்சுக்கோ. நம்ம காட்டுல மோசமான பறவைகள் அதிகம் இருக்கிறாங்க. இந்த வளையலால உனக்கு எந்த ஆபத்தும் வராம பாத்துக்கோ.
கண்டிப்பா லூசி அக்கா, நான் பேராசைப்படாம இருக்கிறது வரைக்கும் இந்த வளையல் எனக்கு ஒரு நல்ல நண்பனா இருக்கும். சீக்கிரம் வாங்க, வேட்டைக்காரன் வர்றதுக்கு முன்னாடி நாம இங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு லூசி புறாவும் மீனுக்குருவியும் வேகமா அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. மீனுக்குருவி மறுபடியும் தன்னோட புது வீட்டுக்காக மென்மையான புல்ல தேடி பறக்க ஆரம்பிச்சது. பெஞ்ச மழையில ஒரு வயசான காகத்தோட வீடு உடைஞ்சு போயிருந்துச்சு. அத பார்த்து அந்த காகம் வருத்தத்தோட அழுதுகிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல அந்த பக்கமா வந்த மீனுக்குருவி வயசான பாட்டி அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துச்சு. பாட்டிமா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பா உங்களோட வீட்டை சரி பண்ணி தரேன். என்ன குருவி சொல்லுற? நீயோ சின்ன குருவி, என் வீட்டை பாரு எவ்வளவு மோசமா உடைஞ்சு போயிருக்கு. உன்னால எப்படி என் வீட்டை சரி செஞ்சு தர முடியும்? என்ன நம்புங்க பாட்டிமா, நான் கண்டிப்பா சரி செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி மறுபடியும் தன்னோட தங்க வளையலை வெளியே எடுத்துச்சு. மந்திர வளையலே, நீங்க இந்த ஏழை பாட்டிமாவோட வீட்டை தயவு செஞ்சு பழையபடி மாத்தி கொடுங்க. உடனே மந்திர வளையலும் தன்னோட சக்தியால அந்த வீட்டை புதுசு போல மாத்துச்சு. அந்த நேரத்துல பக்கத்து காட்டுல இருந்து ராணிக்காகவும் தான் அம்மாவை பாக்குறதுக்காக தான் அம்மாவோட வீட்டை நோக்கி வந்துச்சு. ஆகா, உனக்கு ரொம்ப நன்றி. இந்த வளையல் உன் கையில கிடைச்சது நீ செஞ்ச பாக்கியம். இத ரொம்ப பத்திரமா வச்சுக்கோமா. இதனால உன் குடும்பத்துக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராம பாத்துக்கோ. சரி பாட்டிமா, நீங்க இனிமே எந்த கவலையும் இல்லாம இந்த வீட்ல சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி அங்கிருந்து பறந்து போச்சு. அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் தூரமா உட்கார்ந்தபடியே ரெண்டு காகங்களும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. காலு, பாத்தீங்களா, எங்க அம்மாவுக்கு அறிவே இல்ல. அந்த குருவியை ஏமாத்தி வளையல வாங்குறத விட்டுட்டு அத புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அந்த வளையல் தான் நம்மளோட கண்ணுல பட்டுடுச்சே. இனிமே அந்த வளையல் அந்த குருவிக்கு சொந்தமானதா இருக்க முடியாது. நாம எப்படி அந்த குருவி கிட்ட இருந்து வளையல திருடுறது? என்கிட்ட அதுக்கு ஒரு அருமையான திட்டம் இருக்கு ராணி அப்படின்னு ரெண்டு காகங்களும் பேசிக்கிட்டே அங்கிருந்து பறந்து போனாங்க. அப்படியே காட்டுல ராத்திரி நேரம் வந்துச்சு. காலுக்காகவும் தன்னோட நண்பனை பாக்குறதுக்காக ஒரு குகையை நோக்கி பறந்து போச்சு. நண்பா பில்லி, உனக்கு தான் இருட்டுல ரொம்ப நல்ல கண்ணு தெரியுமே. நான் சொல்ற குருவியோட வீட்டுக்கு போய் அது கிட்ட இருக்கிற தங்க வளையலை எடுத்துட்டு வந்துடு. சரி காலு, அந்த தங்க வளையலை நான் எடுத்துட்டு வந்து தந்தா அதுல பாதிய நீ எனக்கு கொடுத்துடணும். அட பில்லி, அந்த வளையல் மட்டும் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நாம இந்த உலகத்தையே விலைக்கு வாங்கிடலாம். நீ முதல்ல அந்த வளையலை மட்டும் எனக்கு எடுத்துட்டு வந்து கொடு. உடனே காலுக்காகத்தோட நண்பனும் மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அதனால வீட்டுக்குள்ளேயே போக முடியல. அந்த வீட்டோட சக்தி திருடனை தூரமா எரிஞ்சிடுச்சு. என்னாச்சு பில்லி? அந்த தங்க வளையல் எங்க? சீக்கிரம் அதை என்கிட்ட கொடு. காலு, அந்த வீட்டுக்குள்ள என்னால போகவே முடியல. அதனோட சக்தி என்ன தூக்கி எறிஞ்சிடுச்சு. அப்படின்னா அந்த குருவி தான் நம்ம கிட்ட வளையல தர மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு காலுக்காக அங்கிருந்து பறந்து போச்சு. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. குழந்தை சாராவோ தான் வீட்டு முன்னாடி விளையாடிக்கிட்டு இருந்தா. அந்த நேரத்துல அங்க வந்த காலுக்காக வேகமா சாராவை தூக்கிக்கிட்டு ரொம்ப உயரத்துக்கு போயிடுச்சு. ஹே மீனு, ஒழுங்கா உன்கிட்ட இருக்கிற தங்க வளையலை என்கிட்ட கொடுத்துடு. இல்ல உன் குழந்தைய உயரத்துல இருந்து கீழே தூக்கி போட்டுடுவேன். காகம் இப்படி சொன்னதுமே மீனுக்குருவிக்கு தான் கிட்ட இருக்கிற மந்திர வளையலை விட தான் குழந்தையோட உயிர் தான் முக்கியமா தோணுச்சு. அது எதையுமே யோசிக்காம அந்த மந்திர வளையல காகத்துக்கிட்ட தூக்கி போட்டுச்சு. காகமும் அந்த மந்திர வளையலை பிடிக்கிறதுக்காக சாராவை கீழே போட்டுடுச்சு. அந்த மந்திர வளையலை எடுத்துக்கிட்டு காலுக்காக ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து பறந்து போச்சு. இனிமே இந்த காட்டுக்கு நான் தான் ஹீரோ. ஹே வளையலே, நான் ஹீரோ மாதிரி உட்கார்றதுக்கு எனக்கு ஒரு தங்கத்தாலான கூட கொடு. உறுதியா சொல்லுங்க, உங்களுக்கு தங்கத்தாலான கூண்டு வேணுமா? நான் தங்கத்தாலான கூண்டுல உட்கார்ந்து எல்லாருக்கும் ஹீரோவா தெரியணும். சீக்கிரம் கொடு. உடனே அந்த மந்திர வளையலும் காகம் கேட்டபடியே ஒரு தங்க கூண்டை கொடுத்துச்சு. அந்த தங்க கூண்டுல காகம் ரொம்ப சந்தோஷமா உட்கார்ந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த கூண்டு மெதுவா சின்னதாக ஆரம்பிச்சது. என்ன இது? என் கூண்டை எதுக்காக என்ன நெரிக்கிற? என்ன விட்டுடு.
அது மட்டும் இல்ல, காகம் கையில வச்சிருந்த தங்க வளையலும் ரொம்ப சூடாக ஆரம்பிச்சது. ஐயோ, காப்பாத்துங்க ராணி, என்ன காப்பாத்து. காகத்தோட சத்தம் கேட்டதுமே ராணி காகமும் வேகமா அந்த இடத்துக்கு ஓடி வந்துச்சு. ஐயோ காலு, இந்த கூண்டு ரொம்ப உறுதியா இருக்கு, என்னால இத உடைக்கவே முடியல. காகங்களோட சத்தத்தை கேட்டதுமே மீனுக்குருவி தான் பொண்ணு கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துச்சு. மந்திர வளையலே, அந்த காகத்தோட பேராசைக்கு தண்டனை கிடைச்சிடுச்சு. நீங்க தயவு செஞ்சு அந்த காகத்தை மன்னிச்சிடுங்க. நீ பேராசைப்பட்டுட்ட. இனிமே இந்த வளையல் என்னைக்குமே உனக்கு சொந்தமானதா ஆக முடியாது. உடனே அந்த மந்திர வளையலும் மீனுக்குருவி கிட்ட வந்துச்சு. அந்த தங்க கூண்டும் அங்கிருந்து மறைஞ்சு போயிடுச்சு. பயந்து போன 2 காகங்களும் அந்த காட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க. காகங்கள். ஒரு நாள் இரவு நாம்பூர் காட்டுல மழை பெய்ய ஆரம்பிச்சது. அந்த மழையில காலு காகமும் ராணி காகமும் தங்களோட கூட்டுல உட்கார்ந்தபடியே நனைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. காலு, எப்படியாச்சும் இந்த ராத்திரி இந்த மழையில நனைஞ்சுக்கிட்டே நாம சமாளிச்சிடலாம். ஆனா நாளைக்கும் இதே மாதிரி என்னால மழையில நனைய முடியாது. கவலைப்படாத ராணி, இந்த ராத்திரி மட்டும் பொறுத்துக்கோ. நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பறவைகளோட வீட்டை நமக்கு சொந்தமாக்கிக்கலாம் அப்படின்னு 2 காகங்களும் தங்களோட கூட்டுல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே அந்த நாள் இரவு முடிஞ்சு போச்சு. மறுநாள் காலை பொழுதும் வந்துச்சு. ஆனா காட்டுல மழையோட தாக்கம் மேலும் மேலும் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ராணி, நீ இங்கே இருந்துக்கோ. நான் ஏதாச்சும் ஒரு பறவைகளை ஏமாத்தி அதனோட வீட்டை நமக்கு சொந்தமாக்கிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகம் அங்கிருந்து பறந்து போச்சு. கொஞ்சம் தூரம் பறந்து போன காலுக்காகத்தோட கண்களுக்கு ஒரு புறாவோட வீடு தென்பட்டுச்சு. உடனே காலுக்காகம் அந்த வீட்டோட கதவை தட்ட ஆரம்பிச்சது. காலு, என்ன விஷயம்? எதுக்காக என் வீட்டோட கதவை தட்டிக்கிட்டு இருக்க? புறா, உனக்கு தானியங்கள் ஏதாச்சும் கிடைச்சதா? இல்ல, எனக்கு எந்த தானியமும் கிடைக்கல. நான் இனிதான் தானியங்களை தேடி பறந்து போகணும். ஆமா, உனக்கு ஏதாச்சும் உணவு கிடைச்சதா? ஆமா, அதை சொல்றதுக்காகத்தான் நான் உன் வீட்டுக்கு வந்தேன். எனக்கு ஒரு பழைய குகைக்குள்ள நிறைய தானியங்கள் கிடைச்சது. என்ன, பழைய குகையா? நம்ம காட்டுல அது எங்க இருக்கு? என்ன புறா, உனக்கு தெரியாதா? சரி, என் கூட வா, நான் உனக்கு காட்டி தரேன். காலுக்காகம் இப்படி சொன்னதுமே பசியோட இருந்த புறாவும் காலுக்காக சொன்ன வார்த்தைகளை நம்பி அதன் கூட பறந்து போச்சு. புறா, பாத்தியா? இதுதான் அந்த பழைய குகை. இதனோட ஒரு மூலையில தான் நிறைய தானியங்கள் கொட்டி கிடக்கு. சீக்கிரம் போய் சாப்பிட. காலு, நான் உன்னை என்னமோ நினைச்சேன். ஆனா நீ எனக்காக எவ்வளவு உதவி செய்யற. ரொம்ப நன்றி காலு. அப்படின்னு சொல்லிட்டு புறா தானியங்களை சாப்பிடணுங்கிற ஆசையில அந்த குகைக்குள்ள பறந்து போச்சு. அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்ட காலுக்காக பக்கத்துல இருந்த ஒரு பெரிய பாறையை நகர்த்தி அந்த குகையோட வாசலை மூடிடுச்சு. காலு, காலு, நீ என்ன பண்ற? எனக்கு பயமா இருக்கு. நீ ஒழுங்கா குகையோட கதவை திறந்துடு. ஏ புறா, திறக்கிறதுக்காகவா நான் கதவு மூடினேன்? நீ உள்ளேயே கெட. உன் வீடு இனிமே எனக்கு. அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காக அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. ராணி, ராணி, வா, நாம புதிய வீட்டுக்கு போக போறோம். என்ன காலு சொல்றீங்க? யாரோட வீடு? புறாவை நான் குகைக்குள்ள தள்ளி பூட்டிட்டேன். இனிமே அந்த புறாவோட வீடு நமக்கு சொந்தம். அப்படின்னு பேசிக்கிட்டே காலுக்காகமும் ராணிக்காகவும் புறாவோட வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்தாங்க. ஆகா காலு, இனிமே 2 மாசம் மழை பெஞ்சாலும் நமக்கு எந்த கவலையும் இல்ல. இந்த வீடு எவ்வளவு வெதுவெதுப்பாகவும் எவ்வளவு அழகாவும் இருக்கு பாருங்க. ஆமா ராணி, நேத்துக்கு ராத்திரி முழுவதும் தூங்கவே இல்ல. வா, ஒரு தூக்கத்தை போடுவோம். அப்படின்னு பேசிக்கிட்டே 2 காகங்களும் தூங்க ஆரம்பிச்சாங்க. அப்பாவி புறாவோ ரொம்பவும் பயந்து போய் அந்த குகைக்குள்ள உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவி புறாவோட வீட்டுக்கு பறந்து வந்துச்சு. புறானே, புறானே, நான் மீனு வந்திருக்கேன். வாங்க, தானியங்களை தேடி கிளம்பலாம். காலு, யாரோ வீட்டோட கதவை தட்டுறாங்க. ஒருவேளை அந்த புறா தான் வந்திருக்குமோ? எனக்கு பயமா இருக்கு. ராணி, அந்த புறா வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. வேற ஏதோ ஒரு குருவி வந்து நம்மளோட தூக்கத்தை கெடுக்குது. அப்படின்னு சொன்ன காலுக்காக கோபமா தான் வீட்டோட கதவை திறந்துச்சு. காலு அண்ணா, நீங்களா? நீங்க எங்க என்ன பண்றீங்க? ஆமா, புறா எங்க? புறா அதனோட அக்கா வீட்டுக்கு போயிருக்கு. திரும்பி வர்றது வரைக்கும் அதனோட வீடை எங்க கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கு. அப்படியா? நானும் புறா அண்ணனும் டெய்லியும் ஒன்னாதான் உணவு தேட பறந்து போவோம். ஆனா அவரு என்கிட்ட இத பத்தி எதுவுமே சொல்லலையே.
அது என்னோட பிரச்சனை கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகவும் வீட்டோட கதவை மூடிடுச்சு. மீனுக்குருவியோ கிளியோட வீட்டுக்கு போச்சு. கிளியண்ணா, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? புறான அவரோட அக்கா வீட்டுக்கு போயிருக்காங்களாம். அவர் திரும்பி வர்றது வரைக்கும் காகங்களுக்கு தான் அந்த வீடு சொந்தமா. அப்படியே மீனு, புறா என்கிட்டயும் இத பத்தி எதுவுமே சொல்லல. சரிப்பா, நாம தானியங்களை தேடி பறந்து போலாம். அப்படின்னு பேசிக்கிட்டு கிளியும் மீனுக்குருவியும் தானியங்களை தேடி பறக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி பறந்துகிட்டு இருக்கிற வழியில 2 பறவைகளுக்கும் புறாவோட சத்தம் கேட்டுச்சு. கிளியண்ணா, உங்களுக்கு ஏதாச்சும் சத்தம் கேக்குதா? ஆமா மீனு, அது அந்த பழைய குகையில இருந்து தான் வருது. வா, நாம அங்க போய் பார்க்கலாம். அப்படின்னு பேசிக்கிட்டு 2 பறவைகளும் பழைய குகையை நோக்கி பறந்து போனாங்க. காப்பாத்துங்க, நான் இந்த குகைக்குள்ள மாட்டிட்டேன், தயவு செஞ்சு காப்பாத்துங்க. மிட்டு அண்ணா, புறா அண்ணா தான் உள்ள மாட்டி இருக்காரு. ஆமா மீனு, நாம முதல்ல வாசல்ல இருக்கிற இந்த பாறையை நகர்த்தி ஆகணும். அப்படின்னு பேசிக்கிட்டு மீனுக்குருவியும் மிட்டு கிளியும் வாசல்ல இருந்த பாறைய மெதுவா நகர்த்தினாங்க. உடனே புறா வேகமா குகைக்குள்ள இருந்து வெளியே வந்துடுச்சு. புறாண்ணா, என்ன நடந்தது? அந்த காகங்கள் என் வீட்டை எடுத்துக்க ஆசைப்பட்டு என்னை ஏமாத்தி இந்த குகைக்குள்ள போட்டு பூட்டிட்டாங்க. கவலைப்படாதீங்க, எப்படியாச்சும் அந்த காகங்கள் கிட்ட இருந்து உங்க வீட்டை நாம மீட்டெடுத்துடலாம். அப்படின்னு பேசிக்கிட்டு மீனுக்குருவி புறா மிட்டுக்கிளி எல்லாரும் சேர்ந்து வயல்ல இருந்து கொஞ்சம் காஞ்ச தானியங்களை எடுத்துக்கிட்டு மீனோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. அந்த காகங்களை சும்மா விடக்கூடாது, அவங்கள நாம ஏதாச்சும் செஞ்சாகணும். காகங்களை நாம வீட்டுக்குள்ள போய் அடிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அவங்கள ஏமாத்தி வெளியே வர வச்சு அவங்கள இங்க இருந்து விரட்டிடணும். அப்படின்னு 3 பறவைகளும் பேசிக்கிட்டே ஒரு அருமையான திட்டத்தை யோசிச்சாங்க. பிறகு 3 பறவைகளும் புறாவோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. மீனுக்குருவியும் புறாவும் ஒரு மரத்தோட கிளையில ஒளிஞ்சபடியே உட்கார்ந்திருந்தாங்க. மிட்டு கிளியும் வீட்டு முன்னாடி போய் இப்படி கத்த ஆரம்பிச்சது. சமோசா சமோசா, ஃப்ரீயான சமோசா, யாருக்கு வேணும்? சீக்கிரம் வந்து வாங்கிக்கோங்க. காலு காலு, சத்தம் கேக்குதா? மழையில ஃப்ரீயா சமோசா தராங்களாம். என்ன, ஃப்ரீயான சமோசாவா? அப்படின்னு சொல்லிக்கிட்டே சமோசா சாப்பிடணுங்கிற ஆசையில 2 காகங்களும் வீட்டோட கதவை திறந்து வெளியே வந்தாங்க. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட பறவைகள் எல்லா திசைகள்ல இருந்தும் பறந்து வந்து காகங்களை தாக்க ஆரம்பிச்சாங்க. புறாவும் வேகமா வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டிடுச்சு. இல்லையா, வாங்க சீக்கிரம் நாமளும் நம்ம வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டிடலாம். அப்படின்னு பேசிக்கிட்டே மீனுக்குருவியும் மிட்டுக்கிளியும் தங்களோட வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டிக்கிட்டாங்க. காகங்கள் 2 பேரும் வலி தாங்க முடியாம ரொம்பவும் அழுதாங்க. தாலு, உங்க திட்டம் இப்படி பாழா போயிடுச்சே, இப்போ என்ன செய்யறது? வேறு வழி இல்லாத காகங்கள் ஒரு மரத்தடி வாரத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டே ரொம்பவும் வலியோட அந்த மழை காலத்தை கடந்தாங்க. நண்பர்களே, இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, யார் பிறருக்கு தீங்கு செய்யறாங்களோ இறுதியில அந்த தீங்கு அவர்களுக்கே திரும்பும். நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். சாய் ஹரிஸ், கவினயா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சுதர்ஷன், ஈஷான் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹர்ஷிதா, கயல் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். மித்ரன், சத்யஸ்ரீ 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் பிரசன்னா ஹரி, ஹாய் ரித்தீஷ், ஹாய் நிப்ரா, தனுஸ்ரீ, சஞ்சய் வேலன் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் தபிதா, ரதி, ஜஸ்மிதா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அபிநந்தன், அபில் நிவேஷ் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் லிபின்ஷிகா, அகில், அனிருத் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் தான்விகா, முத்துகிருஷ்ணன், சுகிலா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நிஃப்ரா, இப்ராஹிம், ரஷி, ரயான், அக்ஷா, சஃபான், சியான், சுபித், சுமையா, சஹாதா, ஹதி, இஃபாதுர் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சதன்யா, கிருத்திக் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.